வேதத்தை வாசித்து புரிந்து கொள்வது எப்படி? நீங்கள் ஒரு அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். அதை 3 அல்லது 4 முறையாவது நீங்கள் வாசியுங்கள். முதலாவது ஸ்பீடாக நீங்கள் வாசிக்கலாம். 2வது வாசிக்கும்போது ஒவ்வொரு வசனத்தையும் நிறுத்தி நிதானமாக வாசியுங்கள். உதாரணமாக யோவான் 1ஆம் அதிகாரத்தை வாசிக்கும்போது யோவான் ஸ்நானகன் சொல்லுவான், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அந்த காட்சியை நீங்கள் இமேஜின் செய்து பாருங்கள், அதை யோசித்து பாருங்கள், அது எப்படி இருந்திருக்கும் என்று சொல்லி. இதுதான் வேத தியானம் என்று சொல்லுகிறோம். 3வது நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நாம் பொறுமையாக வாசிக்கும் போது நிச்சயமாகவே கர்த்தர் உங்களோடு இடைப்படுவார், உங்களோடு பேசுவார். அந்த வசனத்தை நீங்கள் மீண்டும் மீண்டும் யோசித்து அதை தியானிக்கும் போது அதற்குரிய வெளிப்பாடுகளையும் சத்தியங்களையும் உங்களால் பெற்றுக்கொள்ள முடியும். அதே யோவான் 1ஆம் அதிகாரத்தில் உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அதை தியானம் செய்யும் போது அந்த ஒளியானவர் உலகத்தில் இருக்கிற